பாதி ஆபிரகாம், ஒரு பகுதி ஃபுல்லாக ஆபிரகாம் பிள்ளை, இன்னொரு பாதி அது கேட்க முடியாது. ஏன்னா சத்தியத்தை அறிஞ்சது கொஞ்சம், விடுதலையாக்கப்பட்டது கொஞ்சம், இயேசு சந்திக்க ஆயத்தப்படுறதுக்காக அவர் வான்னு சொன்ன போனது கொஞ்சம், எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம், மொத்தத்தில் ரட்சிப்பு கொஞ்சம். அப்படிதான் இருக்கும். நீ யாராவது ரட்சிப்பு பரிமாணம் சொல்ல முடியுமா? சொன்னா போய் சொல்லிங்கன்னு. டெய்லி ஆண்டவனை சந்திக்கணும், டெய்லி சத்தியவசனம் நமக்கு அறியணும், டெய்லி சத்தியவசனம் நம்ம பாவம் உணர்த்தப்படணும், டெய்லி ரட்சிப்படணும், டெய்லி ஆபிரகாம் பிள்ளைகளா இருக்கும். நேற்று மட்டும் இருந்தால் போதாதுங்க. ஞானசம் பெறும்போது எல்லாம் ஆபிரகாம் சந்ததிகள், இது முடியாது தேவனுடைய பிள்ளைகள் அப்படின்னு பாதைகள் அப்படி முக்கிய முக்கிய அப்படி எடுத்துருக்காரு. அவர் புது பிள்ளைய போல வந்து ஆண்டவே அப்படின்னு சாட்சிட்டு வாங்க. மறுநாள் காலையிலே டீம்ல வந்து ஞானசம் பெற அன்னைக்கு ஆபிரகாம் சந்ததிங்க, இவரும் ஆபிரகாம் குமாரனா இருக்கிறாங்க. எழுந்து தேடும் ரட்சி உடனே இயேசு கொடுத்து வந்தார். இன்னைக்கு நிறைவேறி போயிடுச்சு, இது பரலோகத்தை மாற்றான நாள் அப்படின்னு சொல்லி